பேலன்ஸ் இல்லப்பா, என்ன செய்வது? சாப்பிட்டியா இல்லையா? மறுபடி கேட்கிறேன் நான். நீயா? ஆமாப்பா. லிஸ்ட் பார்த்தா தெரியும். ஐயா சாப்பிடவே இல்லை. வேலைக்கு தானே போறியா? 100 நாள் வேலைக்கு தான் போறேன். ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன செய்யுதுப்பா? ஏதாவது உதவி எடுத்தால் நல்லா இருக்கும். தேர்தல் எந்திரமா வந்தேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம் தான். புரியலைங்க. வயலை கோட்டையானுக்கு தளபதியார் பதவி காலியா இருக்கு. தேர்ந்தெடுக்க போறியா? காலாக நினைத்துக்கொள். சரி, இந்த பதவி மட்டும் எனக்கு கிடைத்து விட்டா உடல் உயிர் இருக்கு வரை மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் தேவையில்லை. பதவி உங்களுக்கு தான் வாங்கி தரேன். ஆனா பதவி தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? என்ன வேண்டும் உனக்கு? எதை கேட்டாலும் தாராளமாக. நான் அதிகமா சொல்ல மாட்டேன். தெரியுமே. கொஞ்சமா கம்மியா ஒரு 30 ஏக்கர் நிலம் கதிர்பூர் கூட்டு வாங்கி கொடுத்தேன். 30 ஏக்கர் நிலமா? சரி, வாங்கி தரம்பா. அது மட்டும் இல்ல, 30 சதுரத்துல எனக்கு மெதுவில் ஒண்ணு கட்டி கொடுத்துரு. 30 சதுரத்துல வீடு இல்லடா, மாளிகை. அது பாக்குறதுதான் என்ன ஒண்ணு நான் வீடு தான். அப்படியா? சரி, அது செய்யறப்பா. அது மட்டும் இல்ல, 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்தா வருவாய்த்துறை அதிகாரி என்ன செய்யும்? அந்த கனவு தேவையில்லை. பதவி வேணுமே வேணாமா? வேணுமா. சரி, அதை நான் செய்யறேன். ஆமா, ஆனா ஒண்ணு, நான் அரவணைக்கு போனேன். யாரும் எப்படி நான் சொல்லுவேன். நீ வரணும், மணிவா வரணும். அப்படியா? அப்படியா? பைரவன், வணக்கங்கள் பல. நீடூடி வாழ வேண்டும். உடைய பேர் என்ன? பைரவன். வைரவா, இந்த வைரக்கோட்டைக்கு புதிதாக தளபதியார் தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகம் முழுதும் நாடு நாடாக ஊராக பறைச்சாற்றினோம். அந்த பதவியை அடைய வந்திருக்கிறாய். ஆமா, உனக்கு வீரம் இருக்கிறதா? வீரம் இருக்கிறதா? யானையாற்றும் குதிரையாற்றும் வாழ் பயிற்சி வில்பயிற்சி அடுத்து தெரியுமா உனக்கு? தெரியும், சொல்லு. பச்சைகளை வெற்றிகரமா பெற்றிருக்கின்றன. அப்படியா? அதுக்கு பற்றி தெரியுமா? படிதா தளபதி பதவிக்கு தளமாப்பா. இத பாருங்க, நம் நாட்டுக்கு தளபதியார் பதவி கொடுக்க என்றார். இதை வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தார் இருக்கிறார். அப்படியா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? யார் ஒரு தெரியவில்லை, ஊர் பேர் தெரியாம அவன் வந்து எனக்கு தலைமை பார்த்து கூட நான் கேட்கறான். ஆளு சரிகிறது, பாவனை சரிகிறது. நாட்டுக்கு தகுதியான தளபதியார் இவன் இல்லையாரு எனக்கு தோணுதா? அவர் யார் என்று தெரியவில்லை. அவருக்கு போயிட்டு நம்முடைய நாட்டிலே தளபதி பதவி கொடுக்க போறீங்களே அண்ணா. நம்முடைய நாடு எப்பேற்பட்ட நாடு? வல்லமை படைத்த நாடு அல்லவா நம்முடைய நாடு. அப்படி இருக்கும் பொழுது முன்பின் தெரியாத ஒருவருக்கு நம்முடைய நாட்டிலே தளபதி பதவி கொடுத்தா நம்முடைய நாடு முன்னேற்றத்திற்கு வருமா? அண்ணன் சொல்லுவாரு, கேளுங்கண்ணா. அண்ணா, அவருக்கு நம்முடைய நாட்டிலே தளபதி பதவி கொடுக்க வேண்டாம் என்று நான் உரைக்கின்றேன். பிரபவதி, ஒரு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் கேட்கிற முந்திக்கிற. ஏய், இத பாரு, இந்நாட்டுக்கு மன்னர் என்னுடைய கணவர் இருக்கின்றார். அவர் முடிவெடுக்க வேண்டும். அதன் பிறகு இந்நாட்டு மகாராணி நான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றார். அவர் முடிவெடுப்போம். பிரதிவிட்டால் மட்டும் போதவரி அச்சம் ஞான மட பயிர்பெற சொல்லக்கூடிய நாட்டு குணங்களை அடக்கி பொறுமையை கையாள வேண்டும். அவர் தான் ஒரு பெண். தலை இருக்கும்போது வாழாடலாமா? இருவரை பேசிட்டோம். பிரபாவதி, நீங்கள் சொல்லும் வார்த்தையை கேட்க முடியாது. மனைவி இருக்கிறாளே வனிதா, இவர் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தின் குலவிளக்காரி. சொல்லும் வார்த்தையை கேட்பேன். வார்த்தையை கேட்டு பதவியில தரப்பாகிறேன். வீரமுள்ளவனா? விவேகமுள்ளவனா? வீரம் இருக்கா? தைரியம் இருக்கா? என்ன வெள்ள குடுத்து உடுத்துட்டா? இத்தனை வரை எடுத்து வைத்த சபை என்று பாராமல் நம் நாட்டை தேடி வேலைக்கு வந்த தளபதியார் மீது கை வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்.
பேசிக் கொண்டிருக்கிறார். பேசியது தவறு என்று சிறு தாய்ந்து அவரிடத்தில் மன்னிப்பை கேள். ஆமா, அவங்களுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அண்ணா, அப்படி என்றால் நாங்கள் இருவர் சொல்ல வார்த்தை கேட்காம நம்முடைய நாட்டிலே தளபதி பதவி அவருக்கு தான் கொடுக்க போறீங்களா? இத பாருங்கண்ணா, எப்போது எங்கள் இருவருடைய வார்த்தைக்கு இந்த இடத்துல மரியாதை கிடையாதோ இத பாருங்க அண்ணா. அவருக்கு நீங்கள் தளபதி பதவி கொடுத்தால் எங்களுக்கு என்ன, கொடுக்காவிட்டால் எங்களுக்கு என்ன? இந்த நாடு எக்காடு கட்டாவது போகட்டும், வாங்க. அவர்களை விடு, அவர்களுக்கு என்ன தெரியும்? உன் வார்த்தை கேட்டு இப்போது தரப்போகிறேன். தெரியவில்லையே அவர்கள் நம்பாதே. இப்படியே வாழ வந்துவிட்டதே என்று ஆணவம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது. கண்ணை இமை எப்படி காக்கிறதோ அதுபோல் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியது கடமை. எச்சரிக்கை செய்கிற ஜாக்கிரதை. ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. சரியான பாஸ் ஆகுதியா? படிக்கணும். அனாதையாக இருந்த எனக்கு பதவி கிடைத்து விட்டது. என்னைய வெட்ட போறீங்க? நான் வெட்ட போறதால எத்தனை என்ன முடியும் உங்களால? பொறுத்து பாருங்க, நான் வெட்ட போறதால என்ன பண்றேன்? டேய், என் சட்டையை பிடிச்சா சட்டையை போட தெரியாத பையன் சட்டத்தில் எத்தனை ஓட்ட இருக்கு நமக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தை நான் என்ன செய்ய போறோம்? வாங்கடா. சொல்லாமல் போனவனே, உங்கள் திருக்கு எண்ணங்களை மாற்றி திருந்தபடி பாருங்கடா, திருந்தபடி பாருங்கடா. போட்ட திட்டம் மாறிவிடும், புதிய காலம் வந்துவிடும், உங்களுக்கு ஆட்டம் அடங்கிவிடும், அடிமை காலம் வந்துவிடும், உங்களுக்கு அடிமை காலம் வந்துவிடும். டேய், பாடி யாரு கண்டுபிடிச்சிருக்கா? யாரும் எங்கிருந்து பாடுகிறா? அது ராக்கெட் வாங்கடா. தம்பி தம்பி கொஞ்சம் நின்னுக்கேடி, நீ தவறா நடந்தா உனக்கு வருகேடி. தம்பி தம்பி கொஞ்சம் நின்னுக்கேடி, நீ தவறா நடந்தா உனக்கு வருகேடி. தம்பி அடிங்க நீ சரி நாட்டை கிடைக்க விட்டு போட்ட நடவடிக்கை கேளடா, நல்லவங்க குடும்பங்களை எடுக்காதடா. நாட்டை கிடைக்க விட்டு போட்ட நடவடிக்கை கேளடா, நல்லவங்க குடும்பங்களை எடுக்காதடா. பதவியாக தலைக்கு மேல ஏறி போட்டு உனக்கடா, பதவியாக தலைக்கு மேல ஏறி போட்டு உனக்கடா. உனக்கு ரெண்டு கிடைக்கு ஏறி பொறுக்க தென்ன தடுக்கு தானடா, ஒரு சுடுகாடு தானடா. ஏண்டா, பாடி அவனை
யாரு பார்க்க வேண்டும். பணத்தை கொடுத்து நான் பணத்தால் சாதிப்போம். வாங்கடா. மனக்கவலையாக இருக்கின்றது. மனக்கவலை தீர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? போய் சாப்பு போக வேண்டும். மனவனம் சென்றால் எனது மனக்கவலை தீரும். வாடா. அந்த கிழவனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்ட வெடிச்சு வெடிச்சு கொட்டி இடுப்பிடம் தேர்ந்து ஒரு கோவில குளமா அக்கம் பக்கம் எல்லாம் போயிருந்தாங்க. அறியாத பசங்களை பார்த்து சைட் வச்சு பார்த்து மனசு அந்த பையன் மாட்டுறான். அது மனசு எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு குடும்பம் நடத்தும். காத்திருந்து பாருங்க. மரியாதையா போய் என்ன பண்ணுறாரு? அதுதான் பயணத்தை அனாதையாக இருந்த எனக்கு தங்கள் தயவாக எனக்கு பதவி கிடைக்கப்பட்டது. தங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று வந்தேன். நன்றியை நான் கூறிவிட்டேன். நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும். இதை பாருங்க. நன்றி பார்த்தீங்களா? வேற நன்றி மட்டும்தாங்க. வேற என்ன வேண்டும்? வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒண்ணு இல்லையா? புரியலையே. வேற ஒன்றும் இல்லையா? தெரியலையே. தெரியல. சொல்லுங்க. தவறாக நினைக்கவே மாட்டேன். சொல்லு. என்னங்க நான் எப்பொழுது உங்களை அரண்மனை முதல் பார்த்தேன். கொலையாத சொல்லு. எப்ப உங்களை நான் பார்த்தனும் அப்பவே சொல்லு. இடியாப்பே அதனால எனக்காக சில கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கடமைகள் நிறைவேறும் வரை எனக்கு காதல் வேற கத்திரிக்காய் வேற ஆளு விட்டு நான் வரேன். இல்ல ஒன்னும் கல்யாணம் ஆகல. இப்பதான் 16 வயசு ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சானு கேக்குறேன். சரி சரி வீடு அந்த கடமை நான் செய்து முடிக்கிறேன். அந்த கடமை நான் செய்து முடித்தா நீங்களே என்னை காதலிப்பிறா? தாராளமாக செய்யுது. அது கூட சாப்பாடு நல்லா வாங்கி தர மாட்டீங்க. நீ தான் ரொம்ப வாங்கி கொடுத்த. இது எவ்வளவு ஸ்டைல் தெரியுமா?
இந்த ஸ்டைல் பார்த்து தான் நான் பயங்கர துண்டா வச்சு அந்த ஸ்டேஜ்லாம் மயங்கினாங்களா தப்பா சாமியா எனக்கு என்னென்னமோ தோணுது. கடமைன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கடமை சீக்கிரமா சொல்லுங்க. சீக்கிரமா. இதுதான் எனது கடமை. நான் என்னவோ இவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைச்சேன். அது அவள் தான் அது பாரு, பெண்ணால முடியாது. பெண்ணினைத்தாள் வீடியோ மாத்தி அதே விரலால விஷத்தை கலக்கப்படுங்க. நீங்க புள்ளி வைங்க, அதை சுத்தி ரங்கோலி கோலமே போட்டுக்காங்க. நீங்க சிறிய கோரிக்கிறீங்க, எங்களுக்கு மேட்டு முன்வரைக்கு பைபாஸ் ரோடே போட்டுக்காங்க. நீங்க விரல இட்டுங்க. அம்மா நான் உரலையும் காத்திருக்கேன். பாம்புக்கு பழைய விஷம், தேளுக்கு கொடுக்கிற விஷம், இந்த வனிதாவுக்கு உடம்புக்குள்ள விஷங்க. ஒரே கலக்கு, ஒரே குலுக்கு.